பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து பொதிக்கினார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுகிற இறை வார்த்தை இணைச்சட்ட புத்தகம் 32வது அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாரத்தில் வருகிற பாடல் வரிகள் அனைத்தும் மோசே சொல்வதாக அமைந்திருக்கிறது. மோசே இஸ்ராயல் ஜனத்தை எகிப்து என்கிற அடிமை தளத்திலிருந்து, அடிமை தேசத்திலிருந்து காப்பாற்றி கூட்டி வருகிறார். ஆக மோசே வழியாக அந்த இஸ்ராயல் ஜனத்தை காப்பாற்றியவர், அங்கிருந்து விடுதலை கொடுத்தவர் இறைவனாக இருக்கிறார். அந்த இறைவன் பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்துக்கு இந்த இஸ்ராயல் மக்களை உரிமை மக்களாக அழைத்து வந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் அப்படி தங்களுக்கு ஒரு உரிமை வாழ்வு கொடுத்த, அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் அந்த மக்கள் நடந்து கொண்டார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே மோசே சொல்லுகிறார், கடவுள் உங்கள் மீது சினம் கொண்டிருக்கிறார், நீங்கள் செய்த காரியத்தை குறித்து வருத்தப்படுகிறார் என்று மிக அருமையாக இந்த பாடல் வரிகளிலே சொல்லுகிறார். பாருங்கள், உங்களை ஈன்ற பாறையை நீங்கள் புறக்கணித்தீர்கள், உங்களை உருவாக்கிய கடவுளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எந்த பாறை உங்களை ஈன்றெடுத்ததோ, யார் உங்களை உருவாக்கினார்களோ அவர்களையே நீங்கள் மறந்தும் புறக்கணித்தும் போனீர்கள். இது நீங்கள் செய்த மிக பெரிய தவறு என்று மோசே இஸ்ராயல் மக்கள் ஜனத்தை பார்த்து சொல்கிறார். உங்களது பிள்ளைகள், உங்களது மைந்தரும் மகளிரும் ஆண்டவருக்கு உகாத காரியங்களை செய்து ஆண்டவருக்கு சினம் மூட்டினீர்கள். ஆண்டவருக்கு விரும்பாத, ஆண்டவர் எதிர்பார்க்காத அளவுக்கு தகாத காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவரது சினத்துக்குள்ளாகி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. மேலும் ஆண்டவர் இப்படி உரைக்கிறார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து நான் மறைத்து கொள்வேன், அவர்களது முடிவு எப்படி இருக்க போகிறது என்று நான் கவனிப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பதாக மோசே இங்கு சொல்லுகிறார். மேலுமாக இந்த ஜனம் என்ன செய்கிறது என்றால், இவர்கள் அறியாத, உண்மையே இல்லாத ஒரு கடவுளை வழிபடுகிறார்கள், ஒரு தெய்வத்தை உருவாக்குகிறார்கள். அந்த தெய்வத்தை உருவாக்கி கடவுளுக்கு இணையாக்கி அதுதான் உண்மை தெய்வம் என்று வழிபடுகிற போது இறைவன் இன்னும் அதிகமாக அவர்கள் மீது சினம் கொள்பவராக காட்சியளிக்கிறார். ஆம் அன்பால், யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுவது இயல்புதானே. கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார், எனக்கு இவர்கள் இப்படி இல்லாத தெய்வத்தால் எரிச்சல் மூட்டினார்களே, நான் அவர்களை அறியாத முட்டாள்தனமான அந்நியர்களை கொண்டு அவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்கள், சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் யாருக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய தேவனுக்கு, நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து பராமரித்து பாதுகாத்து வருகிற உண்மை தேவனுக்கு நாம்
நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை புறக்கணித்தும் அவருக்கு தகாத காரியங்களையும் செய்கிற போது நிச்சயம் கடவுளது எரிச்சலுக்கு, கோபத்துக்கு உள்ளாவது நியாயம்தானே. இதைத்தானே மோசே இந்த பகுதியிலே நமக்கு சுட்டிக்காட்டி விளக்குகிறார். அன்று இஸ்ராயேல் ஜனத்துக்கு சொன்ன எச்சரிக்கை வார்த்தை நமக்கும் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் ஒன்றும் இஸ்ராயேல் ஜனத்தை விட மேம்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் அறியாமல் செய்தவர்களாக இருக்கலாம், காட்டுமிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக, வனாந்தரத்திலே பயணித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அப்படியா? இல்லவே இல்லை. நாம் அறிவாளிகள், அனைத்தையும் அறிந்தவர்கள், நன்மை தீமை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம், நாகரிகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அனைத்தும் அறிந்திருந்தும் நமக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை புறக்கணிப்பதும், அவருக்கு தகாத, அவர் விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத காரியங்களை எல்லாம் சிந்தித்து செய்வதும் நியாயம்தானா என்று சிந்திக்க இந்த பகுதி, இந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான, உண்மையுள்ள, நேர்மையான வாழ்வு வாழ்வ இறைவனிடம் ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, நீரே உண்மை தெய்வம் என்றும் உமக்காக வாழ, உமது சித்தப்படி வாழ, உமக்கு பிரமாணிக்கமாக வாழ தேவையான ஆற்றலையும் அருளையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தரும்படியாக உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.